வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னடா புது வணக்கமா இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள்ல ஒரு 30 வயதுக்கு மேற்பட்ட அதிகப்படியான மக்கள் பெற்றோர்களா இருக்கிறோம், இல்லையா? நம்ம குழந்தை பேருக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். குழந்தை பேருக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். அதாவது நாம நினைச்சபடி பல்வேறு விதமான கனவுகள்ல, கற்பனைகள்ல நம்ம வாழணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்கு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையே நம்ம வாழ்க்கையா மாறிடும். அவங்க வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையவே நடத்துங்கிற அளவுக்கு நம்ம மொத்த வாழ்க்கையும் விட்டு அவங்களுக்காக நம்ம வாழக்கூடிய சூழல்ல மாறுறோம். அப்ப அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமான மிகச்சிறந்த காணொளியாக இது இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா, நானும் 2 குழந்தைகளை பெற்று வளர்த்துக் கொண்டிருக்கிற பெற்றோரா இருக்கிறதுல நான் சொல்றேன். நான் ஒரு 10 நிமிடம் உங்களோட பேசப் போறேன். தயவு செஞ்சு இந்த 10 நிமிஷத்த நீங்க காது குடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்றது தொடரலாமா? வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாருடைய நோக்கமும் நம்ம குழந்தைக சிறப்பா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஆனந்தமா இந்த பூமியில வாழணும். அப்படிங்கிற குறிக்கோள் தான் நம்ம எல்லாருக்கும். அதற்காகத்தான் நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம். நம்ம குழந்தைகள பிறந்ததிலிருந்து அவங்களுக்கு ஒவ்வொன்னும் பார்த்து, 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 பார்த்து ரொம்ப சிறப்பானதா, உயர்வானதா, மதிப்பு மிக்கதா தேடி, தேடி வாங்கி கொண்டு போய் குடுக்குறோம். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. தன்னை விட தன்னோட குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்காத பெற்றோரே கிடையாது. அதற்காக அவர்கள் செய்த தியாகம் ஏகப்பட்டது. வாழ்க்கையே தான். அப்போ அப்படி நம்ம பார்த்து, பார்த்து வளர்த்திக் கொண்டிருக்கிற நம்ம குழந்தைகள் உண்மையாலுமே மகிழ்ச்சியா வாழ்றாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்தா 100% இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் வரும். அப்ப நம்ம இவ்வளவு தரமான உணவு குடுத்தோமே நம்ம குழந்தைகளுக்கு, இவ்வளவு தரமான ஒரு கல்விய குடுத்தோமே, இவ்வளவு நல்ல ஒரு கல்லூரியில இணைச்சோமே, இவ்வளவு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி குடுத்தோமே, நல்லா தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்களோட வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது? சொல்லுங்க. ஒரே காரணம் தான். அதாவது நீங்க உங்க பையன நல்லா ட்ரெயின் ஓட்ட கத்துக் குடுத்துட்டு, அவன போய் ஃப்ளைட் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவுதான் பிரச்சனை. வேற ஒண்ணும் இல்ல. உங்க பையன் எக்ஸலென்ட்டா ட்ரெயின் ஓட்டுவான். வேர்ல்டுல தி பெஸ்ட்டா ஓட்டுவான். சரிங்களா? அவன்கிட்ட கொண்டு போய் ஃப்ளைட்ட குடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? அதே போல நம்ம எல்லாவற்றையும் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் குடுத்தோம். தமிழ் சொல்லிக் குடுத்தோம். ஆங்கிலம், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இன்னும் என்னென்னவெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தோம். 1க்கு 2 மொழிகள் சொல்லிக் குடுத்தோம். ஆனா நீங்க மனசுல, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. எப்படி சாப்பிடணும்னு சொல்லிக் குடுத்தோமா? எப்படி தூங்கணும்னு சொல்லிக் குடுத்தோமா? எப்படி தண்ணி குடிக்கணும்னு சொல்லிக் குடுத்தோமா? உடம்ப எப்படி நோய் இல்லாம வச்சுக்கணும்னு சொல்லிக் குடுத்தோமா? மனச எப்படி அமைதியா வச்சுக்கணும்னு சொல்லிக் குடுத்தோமா? கோபம் வராம வாழ்றதுக்கான முறைகள கற்றுக் குடுத்தோமா? எது வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நம்பிக்கையை கற்றுக் குடுத்தோமா? அல்லது உறவுகளையாவது மதிக்கிற ஒரு பண்பை நம்ம கற்றுக் குடுத்திருக்கிறோமா? பெற்றோரை மதிக்கிறாங்களா இன்னைக்கு குழந்தைகள்? சொல்லுங்க. இயற்கையை மதிக்கிறதுக்கோ, இறைவனை வழிபடுவதற்கான காரணத்தையும் நம்ம சரியா சொல்லிக் குடுத்தோமா? அப்ப இதுல ஏதோ ஒரு தடை இருக்குதுங்கிறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நல்லா படித்து, இவ்வளவு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வர்ற குழந்தைகளும் வாழ்க்கையில நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்களே! சரிங்களா? இது எல்லாம் ஏன்னு நீங்க கேள்வி கேட்டா ஒண்ணே ஒண்ணு தான். அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் குடுத்துட்டோம். வாழ்க்கைனா என்னன்னு கத்துக் குடுக்கல.
எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கல. சரிங்களா? இப்ப இது ஒண்ணுதான் பிரச்சனை. அதான் நான் சொன்னேன்ல, ட்ரெயின் ஓட்ட கத்துக் கொடுத்துட்டு ஃப்ளைட் ஓட்ட சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி வாழ்க்கைக்கு நேரடியாக எந்த அளவும் சம்பந்தம் இல்லாத எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துட்டு மொத்த வாழ்க்கைக்கான விஷயத்தையும் விட்டுட்டு நீ நல்லா வாழு நல்லா வாழுன்னா எப்படிங்க குழந்தை நல்லா வாழும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப நம்ம குழந்தை நல்லா வாழணும்னா அதுக்கு முதல் உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மனச நல்லா வச்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மனம் போல வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப மனச நல்லா வச்சுக்க சொல்லிக் கொடுக்கணும். மனச தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 3வது உறவுகளை மதித்து உறவுகளோடு இணக்கமாக இணைந்து வாழ்றதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற செல்போன் மீடியா கலாச்சாரம் நம்மள தனித்தனி தீவுகளா பிரிச்சிருச்சு. அது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல நம்ம குழந்தைகளை சரி பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்னைக்கு குழந்தைகள்லாம் முதல்லலாம் நம்ம வயதுக்கு என் வயதுக்கு 40 வயது. எங்க அப்பா என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதை நான் செயல்படுத்தினேன். இன்னைக்கு ஒரு 5வது வகுப்பு 4வது வகுப்பு படிக்கிற குழந்தையோட டிசிஷன் கூட அந்த பேரண்ட்ஸ் எடுக்க முடியறதில்ல. அந்த குழந்தை எடுக்கிறது தான் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ சூழல் மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறோங்கிறத நீங்க சிந்திங்க. குறிப்பா 13 வயதுக்கு மேற்பட்ட ஆண், பெண் மாணவ மாணவிகளுக்கு பாலுணர்வை பற்றிய எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லை. பெரும்பாலும் தவறான செய்திகள்ல அவங்க கவரப்படுறாங்க. அதனால பல மாணவ மாணவிகளோட வாழ்க்கை இன்னைக்கு பரிதாப நிலைக்கு இருக்கிறத நாம கண் முன்னாடி பார்க்கிறோம். போதைப்பொருள் கலாச்சாரத்திலிருந்து இது எல்லாவற்றிலிருந்து நம்ம குழந்தைகளை மீட்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி அவன அந்த பொண்ண வாழ்க்கையை பற்றிய புரிதலோட நல்ல சிந்தனைகளோட நல்வழியில நிற்பதற்கான யோகா தியான பயிற்சிகளை அவங்க வாழ்க்கையில இணைத்தே ஆகணும். இனி இது கட்டாயமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம மனதை நம்ம கட்டுப்படுத்தாம நம்ம வாழ்க்கையை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா பாலுணர்வு சார்ந்த பிரச்சனைகள். இன்னைக்கு செல்போனை வாங்கி நாமளே ஆண்ட்ராய்டு மொபைலை வாங்கி சிம் கார்டை போட்டு டேட்டா நெட்டை ரீசார்ஜ் பண்ணி நம்ம குழந்தை கையில கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு சில நேரம் பதறும், என்னடா நடக்குது? சரிங்களா? குழந்தை எந்த தவறையும் பார்ப்பதற்கான வாய்ப்பை நாமளே உருவாக்கி கொடுக்கிறோமே. சரிங்களா? அப்ப இந்த நிலையிலிருந்து அவனை காப்பாத்தணும்னா நாம போய் 24 மணி நேரம் பின்னாடியே சுத்த முடியாது. சரிங்களா? அப்ப அவனுக்கு பாலுணர்வுனா என்ன? அது மேல ஒரு விழிப்புணர்வு. சரிங்களா? உடலை பற்றிய விழிப்பு, மனதை பற்றிய விழிப்பு, வாழ்க்கையை பற்றிய புரிதல், தீய குணங்களிலிருந்து விடுபட்டு நற்குணத்துல நிற்கிற தன்மை. சரிங்களா? நல்ல பண்புகள், நல்ல மனிதனாக அவன் மலர்வதற்கு, அந்த பெண் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக நாம நடத்தக்கூடிய 5 நாள் யோக பயிற்சி வகுப்பு. நேரடி வகுப்பு. 5 நாள் குழந்தைகள் தங்கி பயிற்சி எடுக்கணும். அதுல இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். இந்த ஒரு முறை விதைக்கக்கூடிய விதை அவங்க வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய விருட்சமாக அவங்களுக்கு வழிகாட்டும். இதுல மாற்று கருத்து இல்லை. அதனால நீங்க ஒவ்வொரு பெற்றோரும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த 5 நாள் யோக பயிற்சி வகுப்பு மாணவர்களுக்கு தனியா, மாணவிகளுக்கு தனியா, அதுபோக சின்ன மாணவர்களுக்கு, சிறிய மாணவர்களுக்கு 13 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தனியா நடத்துறோம். அதற்கான விபரத்தை உங்களுக்கு கீழே டீட்டெயிலிங் கொடுத்துருக்கிறேன். மே மாதம் நடக்குது இந்த நிகழ்வு. அதனால பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திங்க. தயவு செய்து இந்த பயிற்சியில உங்க குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கைக்கு நீங்க கொடுத்த மிகப்பெரிய பரிசாக இந்த நிகழ்ச்சி இருக்கும்.
அவங்க வாழ்நாள் முழுக்க இது மிகப்பெரிய நன்மையை செய்யும் என்ற அளவுல உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்க குழந்தைகளை சேருங்க. இது முழுக்க முழுக்க பண நோக்கம் இல்லாம இந்த சமுதாயத்தினுடைய நலனை மட்டுமே நோக்கமாக வைத்து செய்யக்கூடிய செயல்பாடு. அதனால கட்டணம் மிக மிக குறுகிய கட்டணமா வச்சிருக்கிறோம். அந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்துங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா இந்த சமுதாயம் மாணவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் கையில் இருக்கு. அந்த சமுதாயத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. நமக்கு இந்த வாய்ப்பு சரியா கிடைச்சிருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க கொடுக்கிற கல்வியை விட, செல்வத்தை விட ஞானிகள் மகான்கள் கொடுத்த இந்த கல்வி அவங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நிச்சயமா அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பேட்ச்ல 50 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு, முதல்ல பதிவு பண்றவங்களுக்கு. அதனால இதுல தெரியக்கூடிய எண்ணிற்கு நீங்க இம்மீடியட்டா கால் பண்ணி மெம்பர்ஸை புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் இருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க.